Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா 50 days weight loss challenge day 19 இன்னைக்கு என்னதான் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். வாங்க, சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அகைன் திருப்பி அதே டவுட்ஸை கேட்குறீங்க, ஸோ அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் சூர்யா, எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஹாய் சிஸ்டரா இல்ல சூர்யா நேம் வச்சிருக்கீங்க, பிரதரா சிஸ்டரான்னு தெரியல, இருந்தாலும் ஹாய் ஹாய் ஹாய். அப்புறம் எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே பெரிய பெரிய ஹாய். கவன் தருண் அமைதியாரு, கவன் அமைதியாரு, கவன் கவன் அமைதியாரு. உங்களுக்கு வெயிட் வந்து கம்மி ஆகல, கரெக்டா தான் ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஸோ எனக்கு கரெக்ட் எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 கிலோ வெயிட், அதாவது மெயின்டைனிங் ப்ராசஸ்ல தான் நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கரெக்டான அந்த தூக்கமின்மை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அவங்க எல்லார்ட்டையுமே. ஸோ கரெக்ட் டைமுக்கும் என்னாலையும் சாப்பிட முடியலை. எல்லா வேலைகள், இந்த வீடியோ வந்து கரெக்ட் டைம் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஸோ அது இந்த மாதிரி வேலை ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். 1-2 கிலோ தான். அந்த அடிமட்ட கொழுப்பு குறையிறதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ இதனால எனக்கு கவலையே இல்லை, நான் ஹெல்த்தியாக இருக்கேன். ஆனால் ஸோ அதான் சிஸ்டர். இன்ச் லாஸ், வெயிட் லாஸ் இதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்க. இன்ச் லாஸ்னால் நம்மளோட பாடியில் வந்து நல்லாவே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே நல்லா ஃப்ரீயாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம எல்லாருமே விரும்புறது இன்ச் லாஸ் தான். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் வந்து ஸ்ட்ரக் ஆகுது எனக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் சைஸை தான் வச்சுட்டு சம்டைம் வந்து நமக்கு நியூமரிக்கலில் நம்பரில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாட்டினாலும் பட் நமக்கு இன்ச்சஸில் லாஸ் இருக்கும். ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா, நம்ம மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் அப்படின்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதற்கான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சாமை அரிசியில கஞ்சி பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லையா, பாசி பருப்புலாம் போட்டு, உண்மையாவே டேஸ்ட் செம்மையா இருந்தது. இந்த ரெசிபி எல்லாமே நானா ட்ரை பண்ற ஒரு ரெசிபி தான். ஸோ இந்த மாதிரி தான் ஹெல்த்தியான ஒரு விஷயம்ல நம்மளா ஒரு விஷயத்த மேக் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான். அதுல வந்து வேற ரைஸ் யூஸ் பண்ணலாமா, வேற வரகு, திணை, இந்த மாதிரி வேற எந்த மில்லட்னாலும் நீங்க செய்யலாம். சரிங்களா? உங்களோட டார்கெட் வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 58, 59, அதாவது 60க்குள்ள இருக்கணும் எனக்கு, அதுதான் என்னோட டார்கெட். ஸோ அதான் சிஸ்டர். ரெட் ரைஸ் புட்டு சாப்பிட்றது, இது ஒரு 3 days இந்த கமெண்ட் வருது. அந்த கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ணிட்டே தான் இருக்கேன். அது நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் போட்டு சாப்பிடலாமான்னு. நான் சொல்றேன், ரெட் ரைஸ் புட்டில் நான் எப்பவுமே சொல்றது எந்த வகையான சுகருமே நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதனால நான் என்ன தேங்காய் துருவல் மட்டும் இந்த போட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ரெட் ரைஸ் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டேன் நான். ஆனாலும் 3 days அதே கமெண்ட் திருப்பி எல்லா வீடியோலையுமே போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னடா இது, நம்ம ஆல்ரெடி கமெண்ட்ஸ்லேயே நான் எல்லா இதுக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ ரிப்ளைவை பார்க்குறாங்களா இல்லையானோ எனக்கு புரியலையா. ஸோ அதுதான் எனக்கு ஷேர் பண்ணிடலான்ட்டு. ரெட் ரைஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்றீங்கனாலும் அது கூட நீங்கள் ஏதாவது ப்ரோட்டீனும் எடுக்கணும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? பட் எந்த வகையான நாட்டு சக்கரை சேர்க்கிறேன், பனங்கற்கண்டு சேர்க்கிறேன், இது எந்த வேலையுமே வச்சுக்காதீங்க, வேண்டாம். உங்களோட நேட்டிவ் என்னன்னு கேட்டிருந்தீங்க. என்னோட நேட்டிவ், அதாவது நான் வந்து பிறந்தது சிவகங்கை, என் ஹஸ்பண்ட் ஊர் வந்து பரமக்குடி பக்கம். பொட்டுக்கடலை புரோட்டீன் தானே, கண்டிப்பா புரோட்டீன் தான். அதை அளவா எடுத்துக்கிட்டா வெயிட் லாஸ், அதிகமா எடுத்துக்கிட்டா வெயிட் கெயின், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கோதுமை தோசை சாப்பிட்லாமா, அதில் முட்டை ஊற்றிலாம் அப்படின்னு கண்டிப்பாக சாப்பிட்லாம். இப்போ எனக்கு என்னோட மூடு பொறுத்து நான் சமைக்கிறேன். ஸோ நான் ஹெல்த்தியான விஷயம்லாம் நிறைய இந்த கோதுமை தோசையோட ரெசிபிலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இப்போ மைண்ட் செட்டில் நான் என்ன இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த யூடியூப்பு, இன்ஸ்டா ரெம்புற அளவுக்கு நான் வீடியோ போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னடா இன்னும் நான் என்ன ரெசிபி வந்து ட்ரை பண்ணுறதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சால் என்னோட பழைய வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணுங்கக்கா, பழைய வீடியோவும் இதுவும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதை பொறுமையாக எடுத்து பண்ண டைம் இல்லைங்க, அப்படியே போட்டுரு. அதே இதில் வந்து நான் இது பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கு நான் கண்டிப்பாக வேறு மாதிரி ட்ரை பண்ணுறேன்.
ரம்ஜான் நாளைக்கு அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும். எல்லாருக்காகவும் நீங்கள் துவா பண்ணிக்கோங்க. முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரியாணி அனுப்பிச்சி வைங்க. ஐயோ ஐயோ, அது வரதான் இருக்கும். எல்லா நாளையும் தேடுறது இல்லை, அது பிரியாணி வந்து ரம்ஜான் டயத்தில் அது இது வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு இந்த தீபாவளி இது சரி ரம்ஜான் டயத்தில் பிரியாணி கொடுத்ததாவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சதே கிடையாது. நான் வந்து ஃபீட் பண்ற சிஸ்டர், இந்த மில்லட்டு கருப்பு கவுனி எல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். இது ஒரு ஹெல்தியான வெர்ஷன். எப்படி சாப்பிடாம இருக்கலாம்? சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த 10,000 ஸ்டெப்ஸ் தான் நடக்கணுமா இல்ல நீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நீங்க எதையுமே கால்குலேட் பண்ணாதீங்கன்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிவிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த வேலை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எங்கள் கல்யாணம் 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட கல்யாண அன்னைக்கு ரம்ஜான் இருந்தது. நான் ஜூன் 26. இப்போ வந்து அப்படியே மாறிச்சு பாருங்களேன். மார்ச்லேயே ரம்ஜான் வருது. எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அதான் சரி, வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். எல்லாரும் சூப்பர் செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, பாய். வாங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 60.50 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு இன்றைக்குமே வந்து என்னோட ஃபேவரட் பிளாக் காஃபி தான். ஸோ இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. நிறைய சிஸ்டர்ஸ் இப்போ தான் சொல்கிறீங்க, குடிக்கும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது, இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே நல்லாயிருக்கும். வித்தவுட் சுகர் தான், சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் காஃபியை போட்டு கொடுத்துட்டு காலைல வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்காக நான் தயிர் சாதம் வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டக்குன்னு தயிர் சாதம் தாளிச்சு விட்டாச்சு. இங்கே ஒரு 2 டேஸாகவே நல்லாவே மழையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, கிளைமேட் டக்குன்னு வந்து ஒரு சேஞ்ச் ஆகுது. இங்கே பாருங்கள, மலையிலே சில பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னடா மலையில் நீங்கள் தயிர் சாதம் வந்து பண்ணுறீங்கன்னு. இந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சூட்டை தான் கிளப்புது, சரிங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து தயிர் சாதமே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தாளிச்சு விட்டாச்சுங்க. கடலை பருப்பெல்லாம் நல்லா போட்டு. ஏன்னா காலையில் எந்திரிக்கிறது அப்படியே ஒரு மாதிரியா, ஏன்னா நல்லா கொஞ்சம் இப்போதாங்க ஒரு வாரம் நல்லா வெயில் வந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை வந்துட்டு அப்படியே திருப்பியும் குளிர் மாதிரி ஆகிட்டு இருக்குது. ஸோ கிளைமேட் ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதான் அப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு நல்லா பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு பட்டர் தடவி காஃபி வந்து போட்டு அப்படி கொடுத்துடலாம் அப்படின்னு சிம்பிளாக இன்றைக்கி முடிச்சாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணிட்டுருக்கேன். பப்பாளி தான் வந்து கட் பண்ணுறேன். பெண்களுக்கு பப்பாளி ரொம்ப நல்லது, அது போக ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லது. 5 பாதாம், அது கூட ஒரு அவுச்ச முட்டை வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இருந்தாங்க நிறைய பப்பாளி வச்சு செம்மையா. இந்த மாதிரி காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது கொய்யாக்காய் இந்த மாதிரி, இல்லைன்னா வெள்ளரிக்காய், இதெல்லாம் நீங்கள் எப்போவுமே உங்களோட டயட்டில் வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்புறம் கையோட அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறமா ஒரு 11 மணி போல் வந்து ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகிட்டேங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைன்றனால சூப்பராக வந்து விளக்கு போட்டு சாமியும் கும்பிட்டுட்டேன் நான். ஸோ எனக்கு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கும்பிடுவேன், அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து இந்த டைம் அன்டைம் அப்படிலாம் நான் யோசிக்கவே மாட்டேங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக வந்து குளிச்சதுமே எனக்கு சாமி கும்பிட்டா தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அரிசியை களைஞ்சி ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு விட்டுலான்ட்டு அதை வந்து வச்சு விட்டேன். என்னடா சமைக்கிறதுன்னு யோசனை வந்துகிட்டே இருந்துச்சு. சரின்னு அதுக்கப்புறம் அம்மாச்சி நேற்று வந்து கீரை தண்டு வந்து ஆஞ்சது கொடுத்தாங்க. அங்கே வந்து கீரை பண்ணிட்டாங்க அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துல. இந்த தண்டு வந்து அவங்க சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதை நல்லா இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஒரு பிரட்டல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அம்மாச்சி கொடுத்துருந்தாங்க. ஆஞ்சு நல்லா கொடுத்துட்டாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா நல்லா பாட்டை போட்டுக்கிட்டே நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு, அது கூட வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், அது கூட வந்து பூண்டு வந்து 2 இடிச்சு போட்டோன்னா அப்படி ஒரு சூப்பராக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அது கூட வந்து தக்காளி எப்பவும் போல் உப்பு போட்டு நம்ம வதக்குவோம்ல, அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்க வேண்டியதாங்க. ஒரு சிம்பிள் ரெசிபியாக தான் தெரியும், பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணாலுமே நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கீரை தண்டை போட்டு ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அந்த கீரை தண்டை போட்டு சாம்பார் கூட வைக்கலாம் நம்ம, பட் இன்னைக்கு இப்படி பண்ணிடலான்ட்டு
குக்கர் ஓப்பன் பண்ணால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு நல்லா பருப்பு பொடி நல்லெண்ணெய் இல்லைன்னா பருப்பு பொடி நெய் போட்டு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்குது. ஸோ அவங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேங்க. அப்புறமா இதில் வந்து கீரை தண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூளும் தேவையான உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம்னா செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு தயிர் சோறு வச்சு சோறு வச்சு கொஞ்சம் வத்த குழம்பு இதெல்லாம் வச்சு செம்மையாக எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு ரவை கழிக்கின்றேன். ஏன்னா எனக்கும் வத்த குழம்பு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்ததில் சாப்பிடணும்னு ரொம்ப டெம்ப்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரவைக்களி ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். செம்மையாக இருக்கும். ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது ரவை களியாக ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து 2 முட்டையை வந்து ஆயில் லைட்டாக க்ரீஸ் பண்ண ஒரு பேனில் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு அதை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அப்படியே இதுவாக தான் ஆகும். ஏன்னா நம்ம ஆயில் சேர்க்காதனால அதனால் பரவாயில்ல, பிச்சாலும் பரவாயில்ல போட்டு எடுத்துக்கிட்டு அந்த கீரைத்தண்டு ரவைக்களி இந்த 2 முட்டை சேர்ந்த ஆம்லெட் பிளைன் ஆம்லெட் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட போட்டு ஆம்லெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் அதுக்கு வத்த குழம்பு வச்சு செம்மையாக சாப்பிட்டேன். உண்மையாகவே டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸ் டயத்தில் நிறைய சாக்ரிஃபைஸ்லாம் கிடையாதுங்க. நிறைய டேஸ்ட் பண்ணியே நல்லா நம்ம சாப்பிட்டு வெயிட் குறைக்கலாம் சரிங்களா. அப்புறம் கையோடு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு காஃபியை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கவனையும் டியூஷன்லலாம் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கும்போது சரி தோசை மாவு இருந்துச்சு, தோசை சுட்டு கொடுத்துடலான்ட்டு தக்காளி சட்னி அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு அப்படி ஒரு வதக்க சட்னி மாதிரி அரைச்சிடலான்ட்டு நல்லா வதக்கி சட்னி அரைச்சிட்டு அப்புறம் உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு போட்டு கொடுத்தேன். அப்புறம் அம்மாச்சி வந்து கொஞ்சம் புலாவும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையரில் வச்சு ஃப்ரை பண்ணுற சிக்கனுங்க அது கொடுத்துருந்தாங்க. ஸோ அது 2 பீஸ் அது கூட நான் கொஞ்சம் வேர்க்கடலை அதுக்கப்புறமா ஒரு வெள்ளரிக்காய் நல்லா பெரிய வெள்ளரிக்காய் இதை நல்லா சாப்பிடும்போது அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். நைட் ஃபுட் இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கையோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்து முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் விலக்கி போட்டுட்டு வேலையை முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கேன். எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறமா கடைசியாக நான் வந்து நார்மலான தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 டின்னர் முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கிட்டே சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.